ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த ப்ரெஷர் போடுறது பெரிய தப்பு. ம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்ல உள்ள இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ம். ம். கூட இருக்கிறவங்க நிறையா நல்லா படிக்கிறாங்க, நம்மளால படிக்க முடியலன்னு அடுத்த லெவல்லையும் அவன் போயிடுவான். ம். ம். ஸோ அப்போ உனக்கு மொத்தமாகவே படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போய் ஆமா. யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும். ம். ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற பசங்களை நீங்கள் ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணிட்டு விடுங்க. தே வில் டூ ஸோ வெல். நான் வந்து என்னோட இதில் வந்து நிறைய இந்த 25 வருஷத்துக்கு மேலே நான் இந்த ஃபீல்டில் இருக்கனால நான் பார்த்துருக்கேன். தே ஆர் டூயிங் ஸோ வெல். ம். 57 பேர் இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் 57 பேருக்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு பிளானும் வச்சுருக்கிறார். அதுபடி நடக்கும். ஸோ அதனால் நீங்களாக போட்டு குழப்பிக்காதீங்கன்னு தான் சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுவேன். மேம், இன்னைக்கு நம்ம எக்ஸாமினேஷன் பற்றி பேச போகிறோம். ப்ரிப்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். நீங்கள் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே மோர் தென் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களை பற்றி சொல்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் இந்த இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கற்றுக்குனீங்க? நீங்கள் என்ன பிள்ளைங்கக்கிட்ட என்ன சொல்லி தருவீங்க? அதை பற்றி சொல்கிறீங்களா? என் பேர் வந்து ஏஞ்சலின் பீட்டர். நான் வந்து டீச்சிங் லைனில் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறேன். ஆக்சுவலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா இப்போதைக்கு 25 வருஷத்துக்கு மேலே நான் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட மெயின் சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ். ஓகே. மேத்ஸ் ஐ டீச் ஃபிசிக்ஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணுன்ட்டு எப்போயுமே நான் போர்டு எக்ஸாமுக்காக அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறதுல எனக்கு ஒரு பேஷன் உண்டு. அண்ட் ஆல்சோ நான் 12த்துக்கும் மேக்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னை பொறுத்த மட்டும் பிள்ளைங்க பயப்பட வேண்டியதில்லைன்னு எனக்கு தோணுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆரம்பத்துலேருந்து படிச்சிட்டாங்கன்னா அவங்க எக்ஸாம் பயப்பட வேண்டியதே கிடையாது. அதாவது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து இப்போ லாஸ்ட்டாக படிக்கும் போது தான் பயம் வரும். அதனால யூ ஆல்வேஸ் டெல் த சில்ட்ரன் நீங்கள் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். சரி. அப்போ அந்த பயம் வந்துட்டு சில பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து படித்தவங்களுக்கும் அந்த பயம் வருது. அது எதால் வருது? மேபி அவங்க படித்ததை மறக்கிறதுனால வருதா? இல்லை என்ன கேட்க போகிறாங்க? போர்டு எக்ஸாம்னா அதுதான் அவங்க கரியரே சூஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த பயத்தை எப்படி நீக்குறது? ஆக்சுவலாக அந்த பயம் எதுக்கு வருது அப்படின்னா இப்போ 2 விதத்தில் சொல்லலாம். டாப்பர்ஸ்க்கு பயம் இருக்கும். நம்ம வந்து 1 மார்க்கில் விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்புறம் வந்து எதுவுமே படிக்காதவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும். ஓகே. ஓகே, இது 2 தான் வெரைட்டி. அந்த மீடியம் இருக்கிறவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே அந்த சராசரியாக மார்க் வாங்குறவங்க பயப்பட மாட்டாங்க பார்த்துருந்தீங்கன்னா. இந்த டாப்பர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா அவங்க வந்து பயத்தை விட்டாங்கன்னா தான் அந்த 100 மார்க் எடுக்க முடியும். அந்த பயத்தோட இருந்தாங்கன்னா அவங்களால அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு இதில் தப்பு விட்டுருவாங்க. ஓகே. ஸோ ஓகே, பயம் போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணோம். ஸோ நல்லா படிக்கிற பசங்க எந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அவங்க? ஓகே, அது வந்து ஒன்ஸ் அவங்க போர்ஷனை முடிச்சிட்ட பிறகு இவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸாக இப்போ ஒரு இமேஜின் ஒரு 5 பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பாடத்தில் வந்து அவங்க என்ன செய்யணும்னா இப்போ நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் இஃப் தே ஹேவ் 60 days அப்போ அவங்க அது வந்து டிவைட் பண்ணணும். சரி. ஒரு சப்ஜெக்ட் இப்போ மேத்ஸுக்கு வந்து நிஜமாவே அவங்க நிறைய டைம் கொடுக்கணும். இப்போ இந்த சப்ஜெக்ட் லைக் மேத்ஸ் இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோ இதோ ஃபிசிக்ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய டைம் அவங்க வந்து டிவைட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் ஆல்சோ மேத்ஸ் மாதிரி பாடங்களை வந்து காலையில் படிக்கணும் அவங்க. ஓகே. மத்தியானத்துக்கு மேலே அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் வந்து அவங்களுக்கு 4 மணிக்கு அவங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படித்தாங்கன்னா தான் வந்து அந்த அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் புரியும், மனசில் நிற்கும். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க பிளானிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கணும். போர்ஷனை முடித்த பிறகு ஒரு 3 மாதம் அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஷெடியூல் என்னென்னா, இப்போது நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு பையன் அவங்க அப்பாவே வந்துட்டு கொலை பண்ணிட்டார் நார்த் இந்தியாவில். எதுக்குன்னா ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. நீ நீ படிக்கணும், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ப்ரெஷர் வந்துட்டு கொடுக்கறது நல்லதா இல்லை அது தவறா? இப்போ ப்ரெஷர் வந்து எது கொடுப்பாங்கன்னா நல்லதுக்கு தான் பேரண்ட்ஸ் ப்ரெஷர், ஆனால் அது பிள்ளைங்களுக்கு தப்பாக ஒரு படுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
அது வந்து ஒரு பெரிய தப்பு. தப்பு. ப்ரெஷர் போடுறது பிள்ளைகளுக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிடுது அது. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 or 2 பிரான்ச்சஸ் தான் இருந்துச்சு. பிஎஸ்சி பண்ணலாம், பிஏ பண்ணலாம். இப்போ வந்து பேரண்ட்ஸ் மஸ்ட் நோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ இது மட்டும்தான் படிப்பு கிடையாது, இதை படிச்சு தான் முன்னேறணும்னு கிடையாது. சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த ப்ரெஷர் போடுறது பெரிய தப்பு. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்ல உள்ள இன்ட்ரெஸ்டே போயிடும். ஈவன் தோ அவங்க வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்னா கூட ப்ரெஷர் போடுறது வந்து ஒரு பெரிய பெரிய தப்பு. அண்ட் ஆல்சோ அனதர் திங் இஸ் பியர் ப்ரெஷர். கூட இருக்கிறவங்க நிறைய நல்லா படிக்கிறாங்க, நம்மளால படிக்க முடியலன்னு அடுத்த லெவல்லையும் அவன் போயிடுவான். ஸோ அப்போ உனக்கு மொத்தமாவே படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம போய் யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும். அவன் தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனோட கெரியரே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ தட் இஸ் த பிகினிங். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் போடக்கூடாது என்னை கேட்டா. ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வரலாம். இப்போ ப்ரெஷர் வந்துட்டு நம்ம தப்பாக எடுக்கக்கூடாது, அது நல்லதுக்கே எடுக்கலாம். பட் சில சமயத்தில் என்னென்னா, இப்போ இருக்கிற பசங்க வந்துட்டு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுவாங்க, அவங்கள விட நான் ஜாஸ்தி வாங்கணுன்ற ஒரு காம்படிஷனை வந்துட்டு பாசிட்டிவாக எடுக்க மாட்டாங்க, ஒரு நெகட்டிவாக எடுக்குவாங்க. அது தப்புங்களா சரிங்களா? இது வந்து காம்படிஷனோட கம்பேரிசன். ஒருத்தனை கம்பேர் பண்ணும்போதே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஈவன் ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்களுமே, ஒரு 4 பிள்ளைங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பாங்க. சரி. ஸோ அதனால அந்த கம்பேரிசனை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் விடணும். இந்த பிள்ளைங்களும் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட என்னை கேட்டால் அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும். அம்மா என்னால் இது முடியும், என்னால் இது முடியாது, நான் இவ்வளோ படிக்கிறேன். அப்போ அது அவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கும் மனப்பக்குவம் வேணும். ஆமாம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீ படிச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நிச்சயமா அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த பிள்ளைக்கு இன்னும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் இப்போ நீங்கள் சொன்ன இன்சிடெண்ட்டோட ஹைட். அந்த அளவுக்கு அந்த பையனோட மனநிலைமை போயிடுச்சு. கரெக்ட். இப்போ மனநிலைன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரி மனசை நம்ம தக்க வச்சுக்கணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக? மென்டல் ஹெல்த்னஸ்ன்னு ஒன்று இருக்குது, மென்டல் வெல்பீயிங்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபேஸை கடந்து போகணும் எக்ஸாம் டைமில். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க, யூ வில் ஆல் டூ வெல். சரி. ஏன்னா நான் சொல்லுவேன், இப்போ நீ இப்படி இருக்கிற, பட் இன்னும் ஃபியூ இயர்ஸில் ஐ கேன் கம் அண்ட் டெல் யூ மேம் ஐ எம் ஒர்க்கிங் இன் கூகுள், இப்படிலாம் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. ஆக்சுவலாக தட் இஸ் ட்ரூ ஆல்சோ. ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற பசங்களை நீங்கள் ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணிட்டு விடுங்க, தே வில் டூ ஸோ வெல். நான் வந்து என்னோட இதில் வந்து நிறைய இந்த 25 வருஷத்துக்கு மேலே நான் இந்த ஃபீல்டில் இருக்கனால நான் பார்த்துருக்கேன், தே ஆர் டூயிங் ஸோ வெல். கிளாஸில் ஒரு டாப்பரை மட்டும் நம்ம பார்க்கல, அந்த கிளாஸில் கீழே இருக்கிற ஒரு பையன் கூட அவன் வந்து ரீசெண்டாக என்கிட்ட வந்து சொன்னான், மேம் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை நான் வந்து ஃபாரின் டூர் கூப்பிட்டு போயிருக்கேன், ஐ ஃபினிஷ் மை சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒரு பையன். அவன் வந்து கிளாஸில் வந்து கடைசியில் தான் இருப்பான், அவனோட ஒரு லாஸ்ட் ஃபியூ இதில் தான் இருப்பான். பட் ஹீ இஸ் டூயிங் ஸோ வெல் நவ். அவனால் வந்து அவங்க அப்பா அம்மாவே வந்து என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, மேம் இந்த மாதிரி இருந்தான், உங்களால் தான் அவன் 10th பாஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி காட் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஜெரமியா 29:11 பிரகாரம் ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. நிச்சயமா அதை மாதிரி நான் பார்க்கும்போதே கிளாஸ்லேயே நான் அதான் சொல்லுவேன். 57 பேர் இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், 57 பேருக்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு பிளானும் வச்சிருக்கிறாரு, அதுபடி நடக்கும். ஸோ அதனால நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்கன்னு தான் சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுவேன். அடுத்த கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட ஒன்று, இப்போ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனே எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் வந்துட்டு இந்த எக்ஸாம் ஃபியர் ஒன்று இருக்கும். நீங்கள் சொன்ன ஸ்டார்டிங் அந்த ஃபியர் வந்து நல்லா படித்த பிள்ளைங்களுக்கும் இருக்கும், ரொம்ப படிக்காதவங்களுக்கும் இருக்கும், மிடில் இருக்கணுங்கிற வெற்றியில். இந்த ரொம்ப படித்த பிள்ளைங்க எப்படி அந்த ஃபியரை நீக்க முடியும்? ஏன்னா பாவம் ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க, அந்த லாஸ்ட் மினிட்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி சிக்காகி பெட்ல போற அளவுக்கு அவங்கள எந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம்? ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த பயத்தை போக்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆமா. ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு வசனத்தை சொல்லி அவங்களுக்கு சொல்லலாம். சி நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர், த ஹார்சஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பேட்டில் பட் த விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். அதை நம்ம சொல்லணும். இப்போ நம்ம அந்த மாதிரி பேரண்ட்ஸும் அந்த மாதிரி அந்த பயத்தை நீ என்ன வேணாலும் பண்ணு, ஐ எம் தேர் வித் யூ, அவங்க ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும்.
ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் அந்த அஷ்யூரன்ஸ் குடுத்துட்டாங்கனாலே, "பரவாயில்லம்மா, ம். நீ எத்தன மார்க் வந்தா கூட பரவால்ல." அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கும். ம். டீச்சர்ஸும் அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது, "நீ வந்து 100க்கு 100 வாங்கணும். ம். ஐ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யூ." அப்படின்றத விட்டுட்டு, ம்ஹ்ம். அவங்களும் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும். ம். நம்ம பிப்ளிக்கலா கவுன்சில் பண்ணலாம் அவங்களுக்கு. நம்ம ம். பேசலாம். ஏன்னா, அம் இந்த வசனத்த எப்பயுமே நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னு நான் நெனைப்பேன். எப்பயுமே பிள்ளைகளுக்கு நானும் சொல்லியிருக்கேன். ம். ஏன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு திட்டத்த வச்சிருக்கிறாரு. ம். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் கோயிங் டூ பிகம் டாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து கடவுள் ஆல்ரெடி டிஸ்டைன் பண்ணிட்டாரு உங்களுக்கு. ம். டிசைட் பண்ணி ம். வச்சுட்டாரு. ம். அதனால நீங்க அத பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றது யாருன்னா, மெயினா பேரண்ட்ஸும், ம். டீச்சர்ஸும் சொன்னா நல்லா ரொம்ப இருக்கும். நல்லாருக்கும். அவங்களுக்கு அந்த பயம் குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். அது நம்ம கையில தான் இருக்கு. ஆமா. மேம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு அந்த வசனம் சொன்னா தெரியும். பட் நெறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் பிலீவர்ஸா இருப்பாங்க. அந்த நான் பிலீவர்ஸ்க்கு நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு அன்பால தான் மோட்டிவேட். சரி. நமக்கு ஏசப்பா தானே சொல்லியிருக்காரு. ம். நீங்க அன்பா பேசுங்க அவங்க கிட்ட. ம். என்னம்மா உனக்கு என்ன? ஆக்சுவலா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ம். நம்ம ஒரு டீச்சரா நல்ல ஒரு ஆசிரியரா இருந்தோம்னா, ம். அவங்கள பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து அத ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ற பெர்சனா இருக்கணும். ஆஸ் அ ம். டீச்சர். ம். நான் அதான் சொல்லுவேன். டீச்சர்ஸ்னா நம்ம பிள்ளைகளுக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு ஒரு தாய்க்கு எப்படி அவங்க பிள்ளைகளோட பிரச்சனை தெரியுது. நமக்கு ம். பார்த்தா ஏன் சோகமா இருக்க? என்ன இதா இருக்கு? ம். என்ன சந்தோஷமா இருக்கு? எல்லாம் தெரியும். ஆமா. அத மாதிரி ஒரு ஒரு ஆசிரியருக்கு வந்து ஒரு பிள்ளையோட முகம் ஏன் இப்படி இருக்கு? ம். அப்படின்னு தெரியணும். தெரியல. அப்படின்னாவே நம்ம கண்டிப்பா அவங்களோட பிரச்சனைகள நம்ம நம்ம கூப்பிட்டு பேசி, ம். அது மூலமா கூட நெறைய சேஞ்சஸ் அவங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம். ம். நான் பிலீவர் நம்ம ஏசப்பாவ பத்தி சொல்லி தான் பண்ணணும்னு கிடையாது. ஆமா. அன்பால அவங்கள்ட்ட சொல்லி, ஆனாலும் பிராக்டிகலா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி ம். காமிக்கலாம் அவங்களுக்கு. ஆமா. அது ம். எக்ஸாம் ஃபியர்ன்றது எல்லாம் நேச்சுரல் எல்லாருக்கும் வர வேண்டியது. ஆனா நம்மளுக்கு கர்த்தர் குடுத்த வசனம் பலப்படுத்தும். பலப்படும். ஆனா அது வசனமே தெரியாத சில பிள்ளைங்க எவ்ளோ பேர் எவ்வளோ இருக்காங்க. கஷ்டப்படுத்துறாங்க. ஆமா. இப்ப நம்ம நல்லா படிக்கிற பசங்களுக்கு பயம் வரத பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பத்தி பேசலாம். ம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கூலா இருப்பாங்க. ம். கொஞ்சம் படிப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ அந்த மாரி பிள்ளைங்க வந்துட்டு சடனா லாஸ்ட் மினிட்ல எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? சப்போஸ் அவங்க விட்டுட்டாங்க டைம் போயிடுச்சு. தேங்க்யூ. பட் லாஸ்ட் மினிட்ல எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகலாம்? ஆக்சுவலா அவங்க ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த லெவல்ல உள்ள பசங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுல ம். இருப்பாங்க. ம். அதாவது ஒரு மேபி ஒரு ம் விளையாட்டுத் துறையிலயோ, ம். இல்லன்னா ஆமா. ஓவியத் துறையிலயோ அந்த மாரி டேலண்டடா இருப்பாங்க. ம். அதனால தான் அவங்க வந்து படிப்ப பத்தி அவ்வளவா இது பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்கள்ட்ட சொல்லணும் நீ. முதலாவது படிப்பும் தேவை. ஒரு ம். நல்ல ஒரு டிகிரி இருந்ததுன்னா, ம். ஒரு நல்ல ஒரு உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, உனக்கு ம். இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். ம். அதனால நீ அதில கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணா, ம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அந்த லைனுக்கு வந்துருவாங்க. ம். ஐ சரி. ஹேவ் ட்ரெயின்ட் சோ மெனி சில்ட்ரன் லைக் தட் நம்ம ஸ்கூல்லயே. ம். ம். ஆவரேஜ் பசங்களே நல்லா வந்துடுறாங்க லேட்டர் ஸ்டேஜ்ல. அப்டிங்களா? ஸோ, அதனால ஒன்லி திங் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஒரு டீச்சருக்கு வந்து என்ன வேணும்னா, ஒரு நேர்மறையான ஒரு என்ன வேணும்? அப்ரோச். அப்ரோச் வேணும். ஆ. நம்ம எப்பயுமே வந்து அதட்டுறதுனாலயோ, மிரட்டுறதுனாலயோ, அடிக்கிறதுனாலயோ நிச்சயமா யாரும் எதையும் சாதிக்க முடியாது. சரி. ஆஸ் அ டீச்சர் ஐ அம் டெல்லிங் யூ. ஓகே. அன்புனால நீங்க மாத்தலாம். மாத்தலாம். ஒவ்வொருத்தர்கிட்டயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ம். இஃப் யூ ஆர் ஐடென்டிஃபையிங் ஏதோ ஒரு பிள்ளைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, நீங்க அதுகிட்ட நீங்க பேசி அந்த குழந்தைய மாத்துறக்கு அந்த அன்பு, பொறுமை வேணும் ஒரு ஆசிரியருக்கு. ஆமா. நீங்க எவ்ளோ ஸ்டூடெண்ட்ட பார்த்துருப்பீங்கல்ல. ஏதாவது ம். ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ட பத்தி சொல்ல முடியுமா? இந்த மாரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்து லாஸ்ட் மினிட்ல இந்த மாரி நான் ப்ரிப்பேர் ஆவணும் மேம். நான் நல்லா படிக்கணும் மேம். நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நானு நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும். அப்படி உங்ககிட்ட வந்து யாராவது அந்த மாரி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? நெறைய பேர் இருக்காங்க. யாரோ ஒரு நான் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ. என்கிட்ட ஒரு 10த் ஐ ம். வாஸ் டீச்சிங். அப்ப 10த்ல வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் தான் நான் டீச் பண்ணிட்டுருந்தேன். ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் வந்து ஆல்வேஸ் கெட்டிங் 0 இன் பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்ல அவ 0 தான் வாங்குனா. அடுத்த டெஸ்ட்ல எக்ஸாம் அது. செகண்ட் வந்து எக்ஸாம் வந்துச்சு. நான் வரமாட்டேன்னு ஆப்சென்ட் ஆயிட்டாப்ல. அப்புறம் வந்து செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் வந்தப்ப ஆல்சோ ஐ கால் த ஃபாதர் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்ப, அ அவங்க அப்பா சொன்னாங்க, "அவளுக்கு இந்த இந்த பாடத்த பார்த்து ரொம்ப பயமா இருக்குது. அப்படின்னு சொல்லி அவ வரமாட்டேங்கிறா, எழுத மாட்டா." அப்படின்னு சொன்னாங்க. அது முடிஞ்ச உடனே கிறிஸ்மஸ் லீவ். சரி. ஸோ, அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. ஜனவரி 1 மாசம் தான் இருக்குது.
இந்த பிள்ளைக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ம். கண்டிப்பாக அவள் வந்து போர்டு எக்ஸாம் எழுதி ஆகணும். பிகாஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு பண்ணியாச்சு. ஸோ ஜான்வரியில் இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மாடல் எக்ஸாம். ஆமா. அப்போ ஷீ ஸ்டார்டட் கம்மிங் ஃபார் எக்ஸாம். ம். ஃபிசிக்ஸில் எழுதுனா அதே சிங்கிள் டிஜிட் மார்க் தான். ம். ம். அப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் என்னமோ தான் இருந்துச்சு ஸ்டடி ஹாலிடேஸ். அப்போ வந்து அப்போல்லாம் ஃபெப்ரவரி லேட்டு தான் எக்ஸாம் ஆமா. நடக்கும். அப்போ வி ஹேட் குவைட் சம் டைம், ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. நான் அவங்க அப்பாவை கூப்பிட்டேன். என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணுறானே? இல்லை மேம், அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பாடம் அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. 3 நாள் ம். ஓகே, அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், ம். எங்கள் வீட்டுக்கு. அப்போ நான் அப்போ என்னை பார்த்து கொஞ்சம் முறைப்பா. ஐ சரி. நோ த நேம், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம். வேண்டாம், வேண்டாம். ஏன்னா என்னை பார்த்து இப்படி ஒரு மாதிரி பாப்பா. ம். நான் சொன்னேன், என் பிள்ளைங்க 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க, நான் பொதுவாக டியூஷன் எடுக்க மாட்டேன். சரி, சரி. அப்போ வந்து மம்மி ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவள் தான் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொன்னேன், எப்படி ஃபெயில் ஆக விட முடியும் ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. 3 நாள் தான் அவங்க அப்பா வந்து ம். வெயிட் பண்ணி ஒரு 2 hours அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நான் சொன்னேன், இதை மட்டும் படி, நான் உனக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், ம். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தென் அந்த 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வி ஹேட் ரெகுலர் சரி. ஸ்பெஷல் கிளாஸ். ம். ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வர வச்சு ம். உட்காந்து ஒரு கார்னரில் உட்காந்து எழுதுவா, நான் சொல்கிற டயக்ராம்ஸ் ம். போடுவா, ம். சிம்பிள் மெஷின்ஸில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து படிக்க வச்சு எக்ஸாமுக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் வந்து ரிசல்ட் வருது. சரி. ஷீ காட் 59 ஓகே. பர்சன்டேஜ் ஓவரால். அப்போ வந்து ரிசல்ட் முடித்த பிறகு என்கிட்ட சொன்னா, மேம், நான் கொஞ்சம் உங்கள் முன்னாடி உங்கள் பேச்சு கேட்டிருந்தேன்னா அந்த 60% வாங்கியிருப்பேன் நான். இந்த 59% எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னா. ஓகே. அப்போ நான் சொன்னேன், நீ வந்து முதல்லேருந்து கீழ் படிச்சிருந்தேன்னா கடவுள் உனக்கு அந்த ஒரு ம். நான் பிலீவர் தான். ஓ, சரி. ஆனால் கூட சரி, அப்போ வந்து நான் அவள்கிட்ட அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க, டியூஷனு ஸ்பெஷல் கிளாஸை. நான் என்ன ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே, நான் டியூஷன் ஃபீஸோ எதுவுமே கேட்கல. வீட்டுக்கு வரும்போது நான் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஜூஸ் போட்டு அது மாதிரி கொடுத்து அவளை படிக்க வச்சுட்டு இருந்தேன். ஈவன் நவ் இப்போ அவள் முடிச்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எவ்ரி டீச்சர்ஸ் டே ம். ஷி யூஸ் டு பிரிங் அ கேக் ம். அந்த கேண்டில் இதெல்லாம் வச்சுட்டு எங்கள் வீட்டில் ஏறி வருவா, மாடியில் ஏறிட்டு வந்து கொடுத்துட்டு போவாப்புல. நவ் ஷீ இஸ் மேரிட் அண்ட் செட்டில்டு. ஓ, ஆமாம், அவள் ஹஸ்பண்ட் வந்து கூகுளில் வேலை பார்க்குறாங்க. சரி, சரி. அவள் அப்படி இருக்கும்போது ஈவன் நவ் இப்போ நான் அப்போ வந்து அவள்கிட்ட ஒரு ஒரு பணத்தையோ ஒரு டியூஷன் ஃபீஸையோ எதிர்பார்த்துருந்தேன்னா ம்ஹும். அந்த எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்காது. சரி. ஈவன் நவ் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவா, ம். மேம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஐ கேன் சே லைக் திஸ், சோ மெனி டெஸ்டிமனிஸ். நீங்க பேச அந்த ஒரு இப்போ அது டீச்சர் ஸ்டூடெண்ட்ன்றதை விட ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம எப்பவுமே ஒரு மானிட்டரி பெனிஃபிட், ஒரு ஒரு மணி மைண்டடாக நம்ம டீச் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு என்கிட்ட வர மாட்டா. சரி, புரிஞ்சிச்சு. இல்லையா? ஆமா. அவ கல்யாணத்துக்கும் நாங்கள் குடும்பமாக போயிட்டு வந்தோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்சில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, சரி. மேம் எங்கள் மேரேஜுக்கெலாம் நீங்கள் வரலையே, அவ மட்டுக்கு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சார், நீங்க சொன்ன விஷயம், அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் Average. கரெக்டா டீச்சர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணா அந்த அவங்க லைஃபே மாறுது. மாறுது கண்டிப்பா. ஆமா, நம்ம அப்ரோச்சிங் கரெக்டா இருக்கு. நம்ம கரெக்டா இருக்கணும். பயப்படக்கூடாது. இப்போ டீச்சர் வந்து நம்மளுக்கு ஏதாவது சொன்னா நம்ம வந்துட்டு கவலைப்பட வேண்டியது கவலைப்பட இல்லை. வேண்டியது இல்லை. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மேம். இப்போ நம்ம வந்துட்டு நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தாச்சு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க கிளாஸில், அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இருக்காது சுத்தமாக. இப்போது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு படிக்க மாட்டாங்க, லேசி ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு, ஆனால் ஆஸ் அ டீச்சர் நீங்கள் அவங்கள பாஸ் பண்ணி ஆகணும், அவங்க பாஸ் ஆகணும். பட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் டைமில்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னன்னா அதுக்கும் வி ஹவ் கான் த்ரூ. சரி, எங்கள் ஸ்கூலில் வந்து ஹாஸ்டல் இருக்குது. சரி, சரி. ஹாஸ்டல் பாய்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஸ்டடீஸில். ஓகே. அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வீக்காக இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் அப்போ என் பையன்லாம் ரொம்ப பேபியாக, அப்போ வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போனால் நல்லதுன்ற மாதிரி சூழ்நிலை தான். பட் ஸ்டில் வென் தெர் வாஸ் அ ப்ரொபோசல் தட் யூ நீட் டு ஹெல்ப் த ஹாஸ்டல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எஸ் ஐ வில் டூ அப்படின்ட்டு. நானும் என்னோட இன்னொருத்தவங்க 2-3 சீனியர் டீச்சர்ஸ், அவங்களாம் நிறைய பேர் கிடையாது, ஒன்லி 2-3 பேர் தான். சரி. அவங்க வந்து ஈவினிங் 3 to 4 நாங்கள் கிளாஸில். சரி, ஓகே. அவங்க வந்து 3 மணிக்கு ஸ்கூல் விடும்ல, 15 நிமிஷம் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். நீங்கள் போய் விளையாடிட்டு இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் போயிட்டு வருவாங்க. சரி.
அப்புறம் வந்து நான் வந்து அவங்கள திட்ட மாட்டேன், ஏன் லேட்டா வந்த ம்ஹ்ம். அப்படிலாம் ஒண்ணும் சொல்றதில்ல. சரி 15, 20, 20 நிமிஷம். 3:20க்கு வந்தா கூட பரவால்ல. வந்துட்டு உட்காருவாங்க. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்டயே கேட்கறது. அப்புறம் அவங்களுக்கு நானு எடுத்து குடுப்பேன். அப்புறம் வந்து ஒரு ஒரு மேம் இங்கிலீஷு ஏதாவது ஒண்ணு எடுத்தாங்கன்னா, ஏன்னா அது சின்ன பசங்க. ஆமா. இப்போ பெரிய பசங்களுக்கு நானு ஃபிசிக்ஸ் இந்த மாரி ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப அவங்கள்கிட்ட என்ன பண்ணுவோம், அன்பா நீங்க பேசுங்களேன். ம். அடுத்த நாள் 3:10க்கே வந்து உட்காந்துருவோம். ஆ சரி. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப இந்த மேம் வந்தாங்கன்னா, நம்மளுக்கு நல்ல "நீ இன்னைக்கு இத முடிச்சே ஆகணும்" அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி. "சரி நீ வந்து இந்த மாரி படிப்பா" அப்படின்னு ம். சொல்லிட்டு, அதுல வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுவோம் நாங்க. ம். அப்ப வந்து ஒரு 28 பேர் என்னமோ இருந்தாங்க. அப்ப ம். வந்து சின்ன பிள்ளைங்க மாத்தி மாத்தி ஷெட்யூல் போடுவோம். ம். ம். என் கிளாஸ்க்கு மட்டும் அவங்க வராம இருக்க மாட்டாங்க. ம். நீங்க எப்ப கூட நான் சில நேம் தரேன் ஆஃப் த ப்ரோகிராம். யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அவங்க என்ன எப்படி என்ஜாய் கண்டிப்பா. பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாரி பிடிச்சிருவேன். ம். அப்போ வந்து இந்த மிஸ் கிளாஸ்க்கு போனா நம்ம ம். படிச்சிடலாம் அப்படின்ட்டு ம். அவங்களே வந்து கேட்பாங்க, மேம் இன்னைக்கு ஃப்ரீ மேம், இன்னைக்கு எக்ஸாம் இல்ல. நாங்க இப்ப படிக்க வரட்டா? அப்படிலாம் கேட்க வந்து சரி. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நமக்கு என்ன வரும், ஒரு அ இன்ட்ரெஸ்ட் வரும்ல. இன்ட்ரெஸ்ட் வந்துருவான். கிரியேட் ம். பண்ணிருவோம். ஆமா. தென் தே வில் சிட் வித் அஸ். ம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணி ம். இது பண்ணிட்டு வந்தா போதும்ல. போதும். ஆமா. ஆமா. அப்படி பார்த்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் ஜான்வரின்னு நெனைக்கிறேன். ம். ஜான்வரில ஒரு ஸ்டூடண்ட் திடீர்னு வந்தாப்ல. ம். மேம் உன் பார்த்தோனே நான் சொன்னேன், அவன் பேர சொல்லிட்டேன். ம். உடனே மேம் யூ ரிமெம்பர் மீ. ம். கண்டிப்பா ஐ நோ மேம். ம். நவ் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டேன். ம்ஹ்ம். ஐ ஃபினிஷ்ட் மை எம்பிஏ மேம். ம். ஐ அம் கெட்டிங் மேரிட். நைஸ். அண்ட் எங்க ஒர்க் பண்ணேன்னா, மானியத்தா டெக் பார்க்ல சரி. ஒர்க் பண்றேன். என் ஒய்ஃப் டாக்டர் அப்படின்னா. நைஸ். நான் சொன்னேன், ம். சம் ஹாஸ்டல் பாய் ஆஹா. ரொம்ப வீக்கு. ம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஐம் ஆ. டெல்லிங். லைக் திஸ் நெறைய பிள்ளைங்க அவங்களுக்கு ஏத்த மாரி கடவுள் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம அன்பா பேசி, ம். அவங்களுக்கு அதாவது ஒரு டீச்சர் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா, ம்ஹ்ம். அவங்க படிக்க சொல்லிக் குடுக்குற பாடத்த அவங்க படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப நல்லது. அதுதான். நீங்க சொல்றது பார்த்தா, அப்போ நம்ம அன்பால எந்த கண்டிப்பா எந்த மாத்த முடியும். ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு ஆ படிப்பு வரலன்னு சொல்லவே முடியாது. முடியாது. ம். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து எங்களுக்கு இந்த ஒரு கான்வர்சேஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனா ஃபைனலா நிகழ்ச்சிக்கு முடியறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரு மெசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பைபிள்ல யாக்கோபு 1:5. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ம். நம்ம என்ன செய்யணும்னு சாமி சொல்றாரு? சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ம். அதாவது அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல சம்பூரணம். பூரணம்னாவே நல்லது. ஆமா. சம்பூரணம்னா ரொம்ப நெறையா. ம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து கிரேஷியஸ்லின்னு இருக்கும். ஹூ கிவ்ஸ் கிரேஷியஸ்லி. அவ்ளோ குடுப்பாராம் சாமி. அதனால நான் சொல்லுவேன், நீங்க அந்த மாதிரி கடவுள்ட்ட மட்டும் கேளுங்க. உங்களுக்கு ஞானத்துல பி இட் எனி சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட்ல குறை இருந்தாலும், நீங்க ஒரே இது செய்ய வேண்டியது, கடவுள்ட்ட மட்டும் தான் நீங்க கேட்கணும். அவர் உங்களுக்கு அத குடுப்பார். ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். தேங்க் யூ சோ தேங்க் யூ மச். ஸோ தேங்க்ஸ் மச். அ லாட்.